ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மினி ஃபேக்ட்ஸ் சேனல். நாய்கள் தான் உலகத்திலேயே நன்றி உள்ள ஒரு விலங்கு. அது மனிதனுக்கு உற்ற தோழனும் கூட. அப்படிப்பட்ட நாய்கள் ஏன் ராத்திரியில ஊளையிட்டு அழுது சத்தம் எழுப்புதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி அந்த மாதிரி நாய்கள் செஞ்சா அந்த வீட்டுக்கு மிகப்பெரிய கெடுதல் வரும்னு சொல்றாங்க. அது உண்மையா? உண்மையிலேயே நாய்களுக்கு முன்கூட்டியே மரணத்தை பார்க்க முடியுமா? அதே மாதிரி கெட்ட ஆவிகளையும் பேய்களையும் அதுகளால பார்க்க முடியுமா? நாய்களால இயற்கை பேரழிவுகளையும் முன்கூட்டியே கணிக்க முடியுமா? இத பத்தி அறிவியல் நம்மளுக்கு என்ன சொல்லுது? அதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நீங்க நாய்களை பத்தி தெரிஞ்சுக்காத சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். நாய்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களாலையும் அதிகம் விரும்பக்கூடிய ஒரு செல்ல பிராணியா இருக்கு. ரீசெண்டா எடுக்கப்பட்ட சர்வேலையும் கூட உலகில் உள்ள அனைத்து வீடுகள்லயும் 1/3 வீடுகள்ல நாய்கள் தான் செல்ல பிராணியா இருக்கு. அப்படிப்பட்ட நாய்களுக்கும் நம்மளுக்கும் உண்டான உறவு 23,000 ஆண்டுகள் பழமையானது. நாய்களோட மூதாதையர்னு பாத்தீங்கன்னா உல்ஃபும் கிரே உல்ஃபும் தான். அதுல இருந்து பரிமாண வளர்ச்சி அடைந்துதான் நாய்களா உருமாறி இருக்கு. நாய்கள் மட்டும்தான் இந்த பூமியிலேயே மனிதர்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கிற ஒரே விலங்குன்னு சொல்லலாம். நீங்க ஒரு தடவை ரோட்ல இருக்கிற ஒரு நாய்க்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா அது வாழ்நாள் முழுவதும் உங்களை மறக்கவே மறக்காது. நாய்கள் மனிதர்களோட சிறந்த நண்பர்கள் மட்டும் இல்ல, நாய்கள் பல விதங்கள்ல மனிதர்களுக்கு உதவியா இருக்கு. நம்ம வீட்டை பாதுகாக்கிறது, நாட்டோட எல்லை பகுதிகளில் நம்மளோட எதிரிகளோட இடத்தை கண்டுபிடிக்கிறது போன்ற பல விஷயங்கள்ல நாய்கள் நம்மளுக்கு உதவியா இருக்கு. இவ்வளவு உதவி பண்ற நாய்கள் இரவு நேரத்துல ஊளையிட்டு அழுகும் போது அதையே நம்ம கெட்ட சகனம்னு சொல்றோம். சிலர் இந்த மாதிரி நாய் ஊளையிடுறது அந்த வீட்டுல மரணம் நிகழ போறத உணர்த்தறதா சொல்றாங்க. ஏன்னா நாய்களுக்கு மரணம் வரப்போகுதுங்கிறது முன்னாடியே தெரியும்னு அவங்க நம்புறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை சில ஜோசியங்களும் உறுதிப்படுத்துது. நாய்களுக்கு மரணம் வருது முன்கூட்டியே தெரியறதுனாலதான் இந்த மாதிரி ஊளையிட்டு நம்மளை எச்சரிக்கைப்படுத்துறதாவும் அதுல சொல்றாங்க. ஜோதிஷ் சாஸ்திராங்கிற ஒரு ஹிந்து ஆஸ்ட்ராலஜி புக்ல இத பத்தி விரிவா சொல்லியிருக்கிறாங்க. அந்த புக்ல சொல்றபடி நம்ம முன்னோர்களோட ஆத்மாவை பார்த்து இந்த மாதிரி நாய்கள் அழுகிறதா சொல்றாங்க. நாய்களோட பார்வையும் அறிவுத்திறனும் ரொம்பவுமே அதிகமா இருக்கிறதுனாலதான் அவைகளால ஆவிகளையும் பேய்களையும் பார்க்க முடியறதா சொல்றாங்க. அவை அப்படி பார்க்கும்போது அழுது ஊளையிடுவது மூலமா நம்மளுக்கு அந்த விஷயங்களை கன்வே பண்றதாவும் சொல்லப்படுது. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு நாய் திடீர்னு ராத்திரி முழுவதும் அழுதாலோ இல்ல ஊளையிட்டாலோ கண்ணீர் வெடித்து சாப்பிடாம இருந்தாலோ அந்த வீட்டுக்கு கூடிய விரைவில் ஒரு ஆபத்து வரதுக்குண்டான அறிகுறியா சொல்லப்படுது. அதே மாதிரி நாய்களால இயற்கை பேரழிவுகளை முன்கூட்டியே கணிக்க முடியும்னு சொல்றாங்க. போன வருஷம் துருக்கியில நடந்த நிலநடுக்கத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு நாய் ரோட்ல வந்து கத்தி ஊளையிட்டு எச்சரிக்கை பண்ண வீடியோவை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இது வெறும் ஆஸ்ட்ராலஜி மட்டும்தான். சயின்டிபிக்கா இதற்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது. இது முழுக்க முழுக்க மக்களால் நம்பப்படுற ஒரு விஷயம் தான். இத பலர் உண்மைன்னு நம்புறாங்க. ஆனா வேறு சிலர் இது முழுக்க மூட நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அப்போ நாய்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு உண்மையான ரீசன் தான் என்னன்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்த போது நாய்களோட இந்த அழுகை சத்தத்துக்கு அவங்க வெச்ச பேர் தான் ஹவுல். அதாவது இதுக்கு தமிழ்ல அலறல் சத்தம்ங்கிறது பொருள். ஏன்னா நாய்கள் உல்ஃப்னு அழைக்கப்படுற ஓநாய்கள் இருந்து பரிமாண வளர்ச்சி அடைந்து வந்த ஒரு விலங்கு. அதனால ஓநாய்கள் எப்படி தங்களுக்குள்ள ஊளையிட்டு தொடர்புகளையும் விஷயங்களையும் பரிமாற்றம் செய்யுதோ அதே மாதிரி தான் நாய்களும் இந்த மாதிரி ஊளையிட்டு தங்களுக்கிடையே தொடர்புகளை பரிமாறிக்கொள்வதா சொல்லப்படுது. அதாவது நாய்கள் ஊளையிட்டு குலைப்பதால மற்ற நாய்களுக்கு தான் இருக்கிற இடத்தை அது தெரியப்படுத்துது. இந்த ஆராய்ச்சி அவங்க மேலும் அதிகரிக்கும் போது நாய்கள் வழியில இருக்கும் போது ஊளையிடலாம்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க. பொதுவா நாய்கள் ஒரு சோசியல் அனிமல். இரவுல தனியா இருக்கும் போது அது ரொம்ப தனிமையை உணரும் போது இந்த மாதிரி சத்தம் எழுப்புறதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. சில சமயம் அருகில ஏற்படுற அதிகப்படியான சத்தத்தால நாய்கள் எரிச்சல் அடைஞ்சு அந்த சத்தம் தாங்க முடியாம அவைகள் குலைத்து ஊளையிடுவதா சொல்லப்படுது. அதே மாதிரி அந்த நாய்கள் இருக்கிற இடத்துக்குள்ள புதிதா யாராவது அந்நியர் வந்தா அவர்களை பயமுறுத்துறதுக்கு குலைத்து ஊளையிட்டு இங்க ஒரு அந்நியன் வந்திருக்கிறதா மற்ற நாய்களுக்கு தெரியப்படுத்தி இந்த இடத்தை கண்காணிக்கும்படி அந்த நாய்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி அவைகள் செய்வதாகவும் சொல்லப்படுது. ஆனா என்னதான் விஞ்ஞானிகள் பல காரணங்களை சொன்னாலும் பல பேர் இந்த மாதிரி நாய்கள் அழுகிறது ஊளையிடுறதும் ஆபத்துக்கு உண்டான அறிகுறியும் தான் நம்புறாங்க.
இப்போ நாய்களை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். அது கண்டிப்பா நாய்களுக்கும் உங்களுக்குண்டான புரிதலை இன்னும் அதிகப்படுத்தும். ஒவ்வொரு மனிதனுக்கும் கைரேகைங்கிறது ரொம்பவுமே தனித்துவமா இருக்கும். அதே மாதிரி நாய்கள்லயும் ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு நாய்க்கும் அதோட மூக்கச்சு ரொம்பவுமே தனித்துவமா இருக்கும். அதே மாதிரி ஒரு வளர்ந்த நாயோட அறிவுத்திறன் 2 வயது குழந்தைகளோட அறிவுத்திறனோட தான் ஒத்து இருக்கும். நாய்களால நம்ம சொல்ற 250 வார்த்தைகளையும் கமெண்ட்ஸையும் புரிஞ்சுக்க முடியும். மனிதர்களோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 97 இருந்து 99 வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி நாய்களுக்கு 101 இருந்து 101.2 வரைக்கும் பாடி டெம்பரேச்சர் இருக்கலாம். ஒருவேளை இந்த வெப்பநிலை 99க்கு கீழேயோ இல்ல 104க்கு மேலேயோ போச்சுன்னா அது நாய்களோட உயிருக்கு ஆபத்தா முடியும். அதனால விரைவா மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறது நல்லது. ஒரு நாயோட நுகரும் திறன் மனிதர்களை விட 10,000 மடங்கு அதிகம். நுகரும் திறனுக்கு மிக முக்கியமான ஒரு செல்ஸ் தான் ஓல்ஃபாக்டரி செல்ஸ். இந்த ஓல்ஃபாக்டரி செல்ஸ் மனிதர்களுக்கு கிட்டத்தட்ட 5 பில்லியன் அளவுக்கு இருக்கும். ஆனா நாய்களுக்கோ இந்த செல்ஸ் 300 பில்லியன் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு அதிக மோப்பத்திறன் இருக்கிறதுனாலதான் வெடிகுண்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் போதைப் பொருட்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் கிரைம் நடந்த இடத்துலயும் நாய்களை அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. இந்த ஓல்ஃபாக்டரி செல்ஸ் நாய்களோட மூக்கோட நடுப்பகுதிகளில் அதிக அளவுல இருக்கும். அந்த இடத்துக்கு பேரு தான் கீமோ ரிசெப்டர். அவை அடர்த்தியா இருக்கிறதுனால அந்த இடத்துல முடி இருக்கிற மாதிரி தோற்றத்தை கொடுக்கும். இதனால தான் நாய்களோட மூக்கு பகுதி எப்பவுமே ஈரத்தன்மையோடயே இருக்கும். இந்த கீமோ ரிசெப்டர் தான் ஓல்ஃபாக்டரி செல்களையும் நாய்களோட மூளையில இருக்கிற ஓல்ஃபாக்டரி பல்புகளையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. அதனால இந்த மூக்குக்கு நடுவுல இருக்கிற இந்த பகுதி எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு நாய்களோட மோப்பத்திறன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாய்களோட கேட்கும் திறனும் ரொம்பவுமே அதிகம். இது மனிதர்களோட கேட்கும் திறனை விட 5 மடங்கு அதிகம். நாய்களால 40 ஹெர்ட்ஸ்ல இருந்து 60,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒலிகளை துல்லியமா கேட்க முடியும். ஆனா மனிதர்களால 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஒலிகளை தான் கேட்க முடியும். மனிதர்களால வெறும் 20 அடி தூரத்தில் இருக்கிற சத்தத்தை மட்டும் தான் கேட்க முடியும். ஆனா நாய்களால 80 அடி தூரத்தில் இருக்கிற சத்தத்தையும் துல்லியமா கேட்க முடியும். அதுவும் எந்த இடத்துல இருந்து அந்த சத்தம் வருதுன்னு அவைகளால துல்லியமா கணிக்க முடியும். மனிதர்களான நம்மளுக்கு வயது அதிகமாகும் போது எப்படி கேட்கும் திறன் குறையுதோ அதே மாதிரி நாய்களுக்கும் வயதாக அவைகளோட கேட்கும் திறனும் குறையறதா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நாய்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா அந்த கருத்து முற்றிலும் பொய்யானது. நாய்களோட கண்கள்ல சிவப்பு நிறத்திற்கான ரிசெப்டர் மட்டும் தான் இல்ல. அதனால நாய்களால நீலம், மஞ்சள், கருப்பு, வெள்ளை நிறங்கள்ல இருக்கிற பொருட்களை கண்டிப்பா பார்க்க முடியும். அதே மாதிரி மனிதர்களுக்கு மேஜரா 4 பிளட் குரூப் இருக்கு. ஆனா அதுவே நாய்களுக்கு 12க்கும் அதிகமான ரத்த பிரிவுகள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. நாய்களோட யூரின்ல அதிகப்படியான யூரிக் ஆசிட் இருக்கிறதுனால அது பிளாஸ்டிக்கையும் மெட்டாலையும் கூட டேமேஜ் பண்ணும். நாய்களை பத்தி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்மளோட முகத்தை பார்த்தே நாய்கள் நம்ம எந்த மனநிலையில இருக்கிறோம் கூட அதனால கண்டுபிடிக்க முடியும். அதற்கு மிக முக்கியமான காரணம் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் ஒரே நேரத்தில் சுரக்கிற ஆக்சிடோசின் ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் ஒரே சமயத்துல சுரக்கும் போது நாய்கள் நம்ம என்ன மனநிலையில் இருக்கணும் கூட தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நாய்களுக்கும் நம்மளுக்கும் உண்டான உறவு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க கேட்கலாம், பூனையும் ஒரு நல்ல செல்லப்பிராணி தானேன்னு. ஆனா பூனை நாய்கள் அளவுக்கு மனிதர்கள் கிட்ட விசுவாசம் காட்டுறது கிடையாது. நீங்க பூனைக்கு ஒரு நாள் உணவு வச்சுட்டு மறுநாள் அதுக்கு உணவு வைக்காம கோவப்பட்டீங்கன்னா அது உங்களை தாக்க வரும். ஆனா அதுவே நாய்கள் பாத்தீங்கன்னா என்னதான் பசியாகவும் தாகமாகவும் இருந்தாலும் நம்ம கிட்ட வாலாட்டிட்டு நம்மள சுத்தி தான் வரும். நம்மள எதுவும் செய்யாது. நம்ம வீட்டுல இல்லாத சமயத்திலையும் கூட நம்ம வீட்டை ரொம்ப விழிப்போட பாதுகாக்கும். ஆனா மனிதர்களோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியா இருக்கிற ஒரு விலங்கோட பேரை அடுத்தவங்களை திட்டுறதுக்கு தான் பயன்படுத்துறோம். அதனால தான் நாய்களை நன்றி உள்ள விலங்குன்னு சொல்றோம். அப்ப மனிதர்கள் கண்டிப்பா நன்றி இல்லாதவங்க தான் சொல்ல தோணுது. இனிமேல் நாய்கள் ஊழையிட்டா முதல்ல அந்த நாய்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்குறது ரொம்பவுமே முக்கியம்னு தோணுது. ஏன்னா நாய்கள் மனிதர்களோட நண்பன் மட்டும் கிடையாது, தன்னோட ஓனருக்காக தன்னோட உயிரையும் கூட கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய விசுவாசினே சொல்லலாம். இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நான் சொன்ன கருத்துக்களை பத்தின உங்க ஒப்பீனியன் என்னங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்லயும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். சோ இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.